சூப்பராக இருங்க வியூ. மேலே தண்ணி வருதாங்க ஃபால்ஸு. மொபைல் தாங்க அதற்கு ரெண்ட் இருக்குது அவங்கள்தா. சூப்பராக இருக்கு. இந்த மலை மேலே ஏறி போனோம்னா திருப்பத்தூருக்கு அந்த சைடு போகலாமா? இந்த பிளேஸ் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. வணக்கம், நான் உங்கள் நிர்மல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா குப்பநாத்தம் டேமுக்கு தான் போக போகிறோம். திருவண்ணாமலையில் இருக்கிற ஃபேவரட்டான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பயங்கரமான ஸ்பாட்டு. டேமுக்கு போயிட்டு அப்புறம் வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோங்க. பயங்கரமான வாட்டர் ஃபால்ஸுங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வீடியோஸில் பார்த்தோம், அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். டேமை தாண்டி தாங்க வாட்டர் ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இந்த விளாக் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சிங்க. மற்றதெல்லாம் மோட்டோ விளாகில் கண்டிப்பாக பண்ணுறேன். வாங்க கிளம்பலாம். இந்த பிளேஸில் தாங்க இன்ட்ரோ எடுத்தோம். பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா, நேச்சுரல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இன்னும் டேம் ஆண்ட பயங்கரமாக இருக்குங்க. டேமோட வாட்டர் ஃபால்ஸ் தாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு தான். டேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தண்ணி பார்க்க அப்படி பயமாக இருக்குங்க. இன்னும் டேம் திறந்து விட்டாங்கன்னா, நம்ம போகிற டைம் திறந்து விட்டாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தண்ணி வந்து இந்த டேம் தண்ணி அங்கேருந்து தாங்க வரும். குப்பநாத்த டேமில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுவையாக தாங்க வரும். இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்புற ஸ்பாட்டே இங்கேருந்தே இப்போ நம்ம குப்பநாத்த டேம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு கூகுள் மேப் போட்டு போகலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா குப்பநாத்த டேம் தான். குப்பநாத்த டேம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டருங்க. 59 மினிட்ஸில் போயிடலான்னு கூகுள் மேப் சொல்லுது. ஆனால் போக தாங்க தெரியும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. நம்ம சுற்றி இருக்குங்க. பருவதமலை போயிட்டு வந்துட்டோம். பருவதமலை விழாவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. மலையோட வியூலாம் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்ட்டு. இப்போ டேம் ஆண்ட இருக்கிற வியூலாம் சூப்பராக இருக்கும். இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் ஃபால்ஸ் மலை இந்தமாதிரி மலை மேலேருந்து தண்ணி வருதுங்க. பயங்கரமாக இருக்கும். செம்ம ஹைட்டில் இருந்து வருதுங்க. வீடியோஸில் பார்த்தோம். பருவதமலை சைடில் போயின்னு இருக்குங்க. பருவதமலை வீடியோ இருக்குது, ஜவாத் ஹில்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஜவாது மலை இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. ஜவாது மலை மலை இந்தமாதிரி மலை இருக்குது பார்த்தீங்களா. பருவதமலையோட வியூ பாருங்களேன். இந்த சைடு பயங்கரமாக இருக்குது. பருவதமலையோட வியூ தாங்க பார்த்துக்கினே இருக்கு தோணுதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க வியூ. கிளைமேட் வேறு நல்லா இருக்குங்க. ரொம்ப ஸ்மோக்கியாக இருக்கா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம காஞ்சி போயிட்டு அப்புறம் புதுப்பாளையம் அடுத்தது என்னென்ன ஒரு நாடி பார்த்துனே போகலாங்க. மொபைல் ஹோல்டர் இருந்தால் சூப்பராக இருக்குங்க. நம்ம டாமில் சூப்பராக இருக்கு. உடஞ்சி போனது வந்துச்சு. அப்புறம் நம்மளாக மேக் பண்ணது ஒரு மொபைல் ஹோல்டர் இருந்துச்சு. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் ஆகிட்டுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அது நம்ம டாமில் இருக்குது. நம்ம டாம் சீக்கிரமாக ரெடி பண்ணுறோங்க. நம்ம டாம் ரெடி பண்ணிட்டோன்னா பயங்கரமாக இருக்குங்க. நம்ம டாம்லாம் பப்ளிக் ஏசிட் பயங்கரமாக இருக்கும். ஓட்டவும் சூப்பராக இருப்பாங்க. நிறைய ஸ்பெசிஃபிகேஷனாக பயங்கரமாக கலரும் நல்லா அட்ராக்டிவ் பண்ணுவோம். எக்ஸாஸ் நோட்டு, சூப்பர் பைக்கோட எக்ஸாஸ் நோட்டுமே இருக்குங்க. எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. ட்ராவல் பண்ணியே இருக்கும். இப்போ இரிட்டேட்டே பார்த்திங்க, அப்படியே ஓட்டினே இருக்குங்க. அந்த சூப்பர் பைக் இன்ஜின் தாங்க தேடின்னு இருக்கும். சூப்பர் பைக் இன்ஜின் கிடச்சிச்சின்னு வச்சுங்க, நம்ம டாமை அடிச்சுக்கே பயங்கரமாக வாங்க பறக்கலாம். பார்த்துக்கோம். நம்ம வில்லேஜ் சைடில் இருக்கிற இடமே நிறைய இருக்குங்க. கவரப் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் கவரப் பண்ணுறேங்க. இஞ்சி போது டேர்ன் ரைட் கட் பண்ண சொல்லிங்க. ரைட் தான் போகணுமாங்க. மொபைல் ஹோல்டர் இருந்தால் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. மொபைல் ஹோல்டர் இல்லாததுனால ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குங்க. இதுதாங்க மிரர் இருக்கணும். பெஸ்ட்டு விஷயம். இந்த ரூட்டு தாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே மேப்பில் பார்த்துட்டேங்க. நம்ம எந்தெந்த சைடு கட்டிங் வருதுன்னு. நம்மளுக்கு ரைட் சைடே தாங்க கட்டிங் வந்துச்சு. ஓல்டு மாடல் ஜீப் பாருங்க. அந்த ஜீப் விடுவோம், அது ரொம்ப பிடிக்கும். தார் மகேந்திரா தார் இருக்குது பாருங்க. மகேந்திரா தார் இதில் இருந்தாங்க. இதில் தான் அப்டேட் பண்ணாங்க. நம்ம 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இந்த ரோடு தான் ஸ்ட்ரெயிட் ரோடும். குப்பநாத்தன் டேம் எப்படின்னா எந்த சைடு? குப்பநாத்தன் டேம். தேங்க்ஸ்ண்ணா. ரைட்டா லெஃப்டா பிரியன்மாண்ணா? ரைட்டா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
கூகுள் மேப்பே மட்டும் நம்பி போயிடக்கூடாதுங்க. கூகுள் மேப்பே நம்பி போயிட்டு ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு கார் கூகுள் மேப்லேயே போயிட்டு போயிட்டு கடைசியில் காவாயில் போய் விட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிலமை ஆகிடக்கூடாதுங்க. அதனால் கரெக்டாக நம்ம கூகுள் மேப் விட நம்ம அண்ணனுங்க அந்தமாதிரி நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு கேட்டினா தாங்க அவங்க தாங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இன்னும் 4 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரைட், அப்புறம் இந்த ரைட் இல்லைங்க. கிராமம் செல்லம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ தூரத்துக்கு ஒரு வீடு, அப்படியே எவ்வளோ நீங்கள் அப்படியே சூப்பராக இருக்கும். மரம் செடி கொடி சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த ரைட்டு தான் சொன்னாங்க. நான் இந்த ரைட் இந்த சைடு மேப் போர்டு இந்த சைடு வச்சிடும். குப்பநாத்தமனை 2 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸில் போயிடலாம். இப்போ டைம் நான் பார்த்தீங்கன்னா 11:53 ஆகுதுங்க. வியூ பாருங்களேன். இந்த சைடு சூப்பராக இருங்க வியூப்பா பாருங்க. மேலே தண்ணி வருதாங்க. ஃபால்ஸு ஒயிட்டாக தெரியுது. தண்ணி வருதாண்ணா? அது தண்ணி தாங்க. அங்கே பாருங்கள். அந்த ஃபால்ஸ் தானா? அந்த ஃபால்ஸ் தான் சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்களேன் எப்படி மேலே இருந்து எப்படி வருது. மேலே அந்த சைடெலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? அது தண்ணி தானாங்க. மேலே வந்தது நாங்கள் தம்பி ஒருத்தர் கேட்டோம். அது அந்த சைடு போனோமாங்க. இப்போ நம்ம போயிட்டு வந்துடுவோம். டேமுக்கு போயிட்டு வந்துடலாம். டேமுக்கு போயிட்டு வந்துட்டு ஊர்கவுண்டர் வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் பயங்கரமாக இருக்குமாங்க. அது ஊர்கவுண்டர் வாட்டர் ஃபால்ஸு டேமை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு போகிறப்ப நம்ம அது போயிட்டு போகலாங்க. மலை மேலேருந்து தண்ணியாக வருமாங்க. மீன்லாம் வருமா மலை மேலே. அங்கங்கே அப்படியே குளம் மாதிரி இருக்கும் போலமாங்க. அப்படியே மழை பெய்யவே அதுலேருந்து தண்ணி மேலேருந்து வருவாங்க. வந்து அப்படியே ஆறு, அது நீட்டுக்கும் ஆறு போகிறாங்க. மலை வாரத்தில் அப்படியே ஆற்றுல போய் இறங்கிடுவோம். சூப்பராக இருக்குங்க. அங்கே குளிச்சுன்னு இருக்காங்களாம். கேட்குறப்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நேற்று செம மழையாங்க இங்கே. அது கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா தண்ணி நம்ம ஊர் சைடில் மழையே இல்லைங்க. நேற்று இங்கே செம மழையாக. அப்போது தண்ணி சூப்பராக இருக்கு. நான் நினச்சினே வந்தோம் தண்ணி வருமா வராதா கம்மியாக வருமான்ட்டு. நேற்று செம மழையாக. அப்போ சூப்பராக இருக்குங்க ஃபால்ஸு. டேம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. டேம் கிட்ட வந்துடுச்சு. பவுச்சா மொபைலாங்க. மொபைல் தாங்க. அதற்கு ரெண்ட் இருக்குது. அவங்கள்தா மொபைல் வேறு ரோட்டில் போட்டுங்க. டிஸ்பிளே வேறு உடஞ்சிட்ருங்க. ஐயோ யாரு தெரிஞ்சுங்க. ஹலோ 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 யார் பேசுறது? ஹலோ யார்து தெரியலையாங்க. இருங்க நம்ம நம்பர்லையாச்சும் போட்டு கால் பண்ணுவோம். ஹலோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் ரோட்டில் டேமுக்கு வந்திருந்தேன் ப்ரோ. இங்கே ரோட்டில் வேகத்தடையாண்ட இருந்துச்சு. இதுவா ஊர் பேர்? துறிஞ்சிக்குப்பம் ப்ரோ. துறிஞ்சிக்குப்பம் போர்டு வச்சுட்டு இருக்கு அங்கே. டேம் கிட்ட வந்துட்டேன். துறிஞ்சி என் கையில் தான் ப்ரோ இருக்குது. பயப்படாதீங்க. என் கையில் தான் ப்ரோ இருக்குது. இங்கே தான்ப்பா இருக்குவேன். துறிஞ்சிக்குப்பம். நான் எங்கே வரட்டும் சொல்லுப்பா. எங்கே வரட்டும்? ஹலோ சரியாக கேட்க மாட்டேதுப்பா. ஹலோ கேட்குதுப்பா சொல்லுப்பா. இங்கே துறிஞ்சிக்குப்பம் போர்டு இருக்கு பாருப்பா. அங்கேயே இருக்குப்பா. ஆமாம்பா ஆலமரம். பயப்படாதுப்பா. என் கையில் தான்ப்பா இருக்குது. நான் வாப்பா. நான் சரி வாப்பா வாப்பா. ஐயோ டிஸ்பிளே வேறு உடஞ்சிட்ருங்க. என்னங்க ஒன்றுமே வரவே இல்லை. டைம் ஆகுதுங்க. டேம் பார்த்துட்டு இன்னும் பீமன் டேம் பார்க்கணும். ஆமாப்பா.
ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. என்னப்பா இப்படி பண்ணலாமா? தேங்க்ஸ் ப்ரோ. இருட்டுமா என்ன கோயிலுக்கு போலான்ட்டு போனோம் ப்ரோ 3 பேரும். நைட்டுக்கு ஃபோன் எங்கே சேஃப்டியாக இருக்கிறதுல டிஸ்பிளே வேறு ஒஞ்சிட்டு இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஃபோனு கட்சிச்சா ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பார்த்து சேஃபாக வச்சிங்க. ஏன்ப்பா நான்லாம் ஏன் பயந்துங்கன்னே இருக்கிறேன் தெரியுமா? ஃபோனை தொட்டு பார்த்துங்க. என்ன போகணும், எங்கே இருக்கோ எங்கே யாரோ எடுத்துட்டாங்களோ எப்படின்ட்டு. நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ண பிறகு தெரிஞ்சிச்சு எனக்கு. உயிரே அப்போ தான் வந்துச்சு ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. இருட்டும்பா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரவாயில்லப்பா. அதில் போய் என்னப்பா இருக்குது? சேஃபாக வச்சுக்கப்பா. இதுக்கு மேலேயாச்சு இனியும் மனசு டிஸ்பிளே வேறு வந்துட்டுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வேறு யாரு கையெல்லாம் கட்சிருந்தா எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க ப்ரோ. பவுச் தான் விழுந்து இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ரிங்கு வருது. கரெக்டாக ரிங்கு வந்ததுனால தான் நான் போய் மொபைல் எடுத்து பார்த்தேன். போயிட்டோம் ப்ரோ. அங்கே போயிட்டு ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் யார் எடுத்தாங்கன்னே தெரியல, எங்கே விழுந்துட்டுனே தெரியல. அப்புறமா ஃபோன் அடிச்சிக்கினா அப்புறமா நீங்கள் எடுத்தீங்க ப்ரோ. இப்போ எங்கே டேமுக்கு போகிறீங்களா? டேமு தான் போய்க்கிறேன். வாங்க ப்ரோ போகலாம். நாங்களும் அங்கே தான் போகிறோம். சரி வா இப்போ போகலாமா? நமக்கு 2 minutes டேம் வர போகுதுங்க. பைக் இங்கே தான் வேணுமாங்க. டேம் திறந்து விட்றாங்கன்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். திறந்து விட்டாங்களா? தானா ஃபுல்லாகி வந்துச்சா? தானா ஃபுல்லாகி செம்ம மழை. தானா ஃபுல்லாகி வந்து 2 குழந்தை அச்சுன்னு போய் செத்துச்சு. எத்தனை வயசுக்கு வந்தீங்க அவங்களாம்? நீர் சாத்துல தரத்துக்கு முன்னாடியே அதில் குளிச்சுனா குட்டியில இருக்குல்ல அது மாதிரி போய் விளையாடிக்கிறானுங்க. அப்பயே மாட்டிக்கினாங்களா? போயிட்டு இருக்கிறான் உள்ள. இன்னொருத்தனை அவன் காப்பாற்ற போறேன்ட்டு அவனும் போயிட்டு நைட்டு தண்ணி வந்துட்டுக்குது ஃபுல்லா. அப்படியே அச்சுன்னு போயிட்டு. இது என்னது? நல்ல பிளேஸிங்லாம் நிறைய. அதுதான் வாட்டர் ஃபால்ஸ். ஊர்கொண்டு வாட்டர் ஃபால்ஸ் அடுத்தது போகிறேன். தம்பிங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாங்க. யாரை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் பண்ணிட்டீங்களா? ஃபாலோ பண்ணியாச்சு. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டீங்களா? தம்பிங்களாம் இந்த ஊர் அங்கே செம்ம ஜாலியாக இருக்கானுங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்களா? ஒரே ஜாலி தான். ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் விட்டாலே என்ஜாய்மெண்ட் தான். என்ஜாய்மெண்ட் தான். சூப்பராக இருக்குங்க. பிளேஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்டு கேமரா போட்டு காமிரு பாருங்க. டேம்லேருந்து வால்ஸ் ஊற்று எடுத்துன்னு வருதா? சூப்பராக இருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வியூலாம். நன்றா போடுவாங்களா தண்ணி வச்சுல இந்த பிளேஸ் நிறைய பேருக்கு தெரியலங்க. பயங்கரமாக இருக்குங்க. எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சிட்டி சைடில் விடுங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பயங்கரமாக இருக்கு பாருங்கள். எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்களா. இவ்வளோ பயங்கரமான ஸ்பாட் வந்து எப்படிங்க மிஸ் பண்ணுறாங்க தெரில. நானே எவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேங்க. தண்ணி தர ரன்னிங் மட்டும்தான் அலோடாங்க. எல்லா இடமும் அலோட் பண்ணுவாங்களாம். அப்போ சூப்பராக இருக்கு இல்லைங்க. தண்ணி திறந்து விட்டாங்கன்னா தண்ணி தரப்போ சவுண்டு எப்படி இருக்கும். வியூலாம் சூப்பராக இருக்குங்க. தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா விடுவாங்க. தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொண்டு விடுவாங்க. அதுதான் பயங்கரமாக இருக்கும். போய் ஒரு இடமா சுற்றி பார்ப்பேங்க. ஒரு வியூ சூப்பராக இருக்கும். அந்த சைடு ஃபஸ்ட்டு இந்த சைடு போகலாம். நீரம் தண்ணி அடுத்தது ஃபால்ஸு கிளம்பிடலாங்க. இப்போ டேம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். இது ஃபால்ஸுக்கு போவாங்க. ஃபால்ஸ் சூப்பராக இருக்கும். அப்போ போகலாம். எப்படி அரிசின்னு போயிது பாரு. அப்படின்னா எவ்வளோ தண்ணி பயங்கரமாக வந்துருக்கு. சே மிஸ் பண்ணிட்டோமேங்க. இப்போ தான் 1 month ஆகுதாங்க திறந்து விட்டு. இப்போ ரிட்டர்ன் திறந்து விடுவாங்களா? அப்போ யாருன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். தெரியல உங்களுக்கு திறந்து விட்டாங்கன்னா. இப்போ நம்ம இங்கே நிற்கிறப்ப திறந்து விட்டாங்கன்னா என்ன வருது நம்ம நிலமை? கல்லே பிச்சின்னு போய் கல்லே பாருங்களேன். கல்லில் அடி கத்தி மாரி இருக்கு. பிச்சின்னு போய் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ரொம்ப ஆழமா இது? அது மட்டும் ஒரு ஆள் ஆழம். அதில் ஒரு ஆளுக்கு அடிக்கலாம். இது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீன் பிடிக்கிறாங்க போல. இது உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும்? எனக்கு எல்லா பைக்கும் பிடிக்கும். ஆனா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன பைக் வாங்க போறீங்க? எங்கப்பா பைக் வாங்கிறது? இருக்கிற பைக்கை மெயின்டைன் பண்ண முடியல. வாங்கணும். சூப்பர் பைக் தான் வாங்கணும். சூப்பர் பைக் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டுனே தான் இருக்கேன். பார்க்கலாம் சீக்கிரமாக தரும். இப்போ மேலே டேம் மேலே இப்போ பாருங்க. மேலே தம்பி பாருங்க. பின்னாடி ஒரு லாகர் வந்துன்னு இருக்கோம்.
சின்ன பசங்க நாங்கள் விளாட்டா தான் இருப்போம். இது என்ன ரூம் டேம் பாருங்க. நைட் ஷிஃப்ட்லாம் ஒரு வாட்டி வண்டி எடுத்துன்னு வந்து கேள்வி வாங்க. இங்கே எப்படி எடுத்துன்னு வந்தீங்க? அம்மா கேட் பூட்டு இருக்கு, எப்படி எடுத்துன்னு வந்தீங்க? இந்த ஜவாது மலை தானே சுற்றி. என்ன பண்ணாத கத்து பாருங்க, ஜவ்வாதி மலை அடிவாரத்தில் தண்ணி தந்துட்டாங்க. செம்மைச்சு அது பார்க்க நானும் எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு கீழே கதை தரணும். நம்மளுக்கு ரிஸ்கான பிளேஸ் அங்கெல்லாம் போகிறோம். ஃபுல்லாகவே சுற்றி அந்த சைடு அப்படியே போடுறோம். எங்கெங்கேயோ சுற்றி ஒரே இடத்துல வந்து நிற்கிறோம். அந்த சைடு பார்த்தா திருப்பத்தூர் மலைக்கு அந்த இந்த மலைக்கான திருப்பத்தூர் மாவட்டமா? சூப்பர் சூப்பர். மலை ஏறி இறங்கினாலே போதுமா? திருப்பத்தூர் மாவட்டம் தான் சொல்லுவாங்க. இப்போ போகிற மாதிரி அந்த வழி எப்படி? காட்டுக்கு டெய்லியும் போகிறவங்க அவங்களுக்கு தெரியும் வழி. மலை மேலே பூந்தோடி போயிடுவாங்களா சைடு? 350 மீட்டர் வந்துச்சுன்னா தந்துட்டுருவாங்க. 350 அதோட தான் ஃபைனல். 350வா? அதுக்கு மேலே விட மாட்டாங்க. பர்மிஷன் வாங்கி தந்துடுவோம். சவுண்டு பாட்டி எப்படி கேட்குதா? இன்னும் தண்ணி தரக்கிறப்ப சூப்பராக இருக்கும். இங்கே இறங்கிறீங்களா? நாங்கள் சென்டர் போய் இறங்கலாம். போலாமா? செம்மையா இருக்கு, எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டுமா? வியூ செம்மையா. மேலே ஒரு கெஸ்ட் ஹவுஸா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தான் பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு. அங்கே ஒரு கோட்டை சுற்றுருக்காங்க. லாஸ்ட் எங்கே தான் வந்துடும்? லாஸ்ட் பண்ட்ரேவோட கடைசி அதுக்கு மேலே எந்த ஊர் பண்ட்ரேவா? அதுவும் கிராமம் தானா? அதுவும் கிராமம். பண்ட்ரே அவ்வளோதான். இந்த மலை மேலே ஏறி போனோம்னா திருப்பத்தூருக்கு அந்த சைடு போகலாமா? ஆளுங்க ஆடு மேய்க்கிறவங்க மட்டும் போகிறாங்களா? இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குண்ணா. வழி இருக்குதானே தெரியல. பாம்புலாம் நிறைய இருக்குண்ணா. மலைப்பாம்புலாம் இருக்குமா? ஐயோ சின்ன சின்னதெல்லாம் இல்லை, பெருசு தான் இருக்கும். பெருசு இருக்குமா? ஆளே எப்படி அந்த மடிச்சு ஆடெல்லாம் மடிக்கும் அந்த மாதிரி பாம்பா? ஐயோ நம்ம வளர்த்து விட்ட பாம்பெல்லாம் நம்ம மடிக்காது. பரமத்தூர் ஃபால்ஸ், 3 குண்டூர், கோயில்கள்ல நாமக்கல் ஃபால்ஸ், எத்தனை ஃபால்ஸ் காலையில வந்தீங்கன்னா 2 நாள் ஃபுல்லா டேமேஜ். அதுவும் மழை காலத்துல வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு மந்த் முன்னாடி தந்து விட்டாங்க, அது 2 பசங்க செத்துட்டான்னு சொன்னாங்கல்ல. அப்போ ஒரு வாரமா செம்ம தண்ணி. புது விளாகர் வேற நம்ம கூட உருவாயிட்டாங்க. சிரிக்கிட்டு பாருங்க, அதை பாருங்க. எப்போ சிரிப்பு பாத்தீங்களா? இது வரைக்கும் கேக்குது உங்களுக்கு? நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்களா? சிரிக்கிறாங்க பாருங்க, அதை பாருங்க, சிரிக்கிறாங்க பாருங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கா இது? என்ன யார் வேணா வரலாம். இது சில்ட்ரன்ஸ் பார்க் இல்ல, லவர்ஸ் பார்க். எப்ப பார்த்தாலும் லவர்ஸ் இருப்பாங்க. டேம் ஃபுல்லாக பார்த்துட்டுங்க. டேம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். மறக்காம இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தண்ணி திறக்கிறப்ப நம்ம தெரிஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த பிளேஸ் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பார் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்தாங்கன்னா ரிலாக்ஸாக இருந்துட்டு போட்டோம். டேம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ நேராக ஊர்கொண்டூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயின்னு இருக்கும். டேம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன்.